ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரையை வச்சு நல்ல ஒரு சத்தான ஒரு சூப்பரான ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை வச்சு நம்ம கூட்டு, பொரியல், குழம்புன்னு செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக முருங்கைக்கீரை பொரியல் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கட் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருவி 2 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கடாயை ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இந்த கீரையில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த கீரையை வேகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நான் ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துடாதீங்க, கீரை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முழுமையாக கீரை வெந்து வர வரைக்கும் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கீரையை வதக்கி கொடுங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு கீரை நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வர வரைக்கும் கீரையை வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீரை முழுமையாக நல்லா வதங்கி ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வற்றி வந்ததும் நம்ம கீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது கீரையை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் மீதி இருக்கிற அந்த முருங்கைக்கீரையில் ஈரப்பதம் இருக்குல்லங்க, அதை நல்லா தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்ல முருங்கைக்கீரையை உதிரி உதிரியாக வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது ஒரு பக்கமாக நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீரை நல்லாவே வெந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே எண்ணெயில் கீரை வதக்கும் போது அதோட சாஃப்ட்னஸ் இருக்காது. இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு நீங்கள் கீரை எடுத்தீங்கன்னா கீரை ரொம்பவே சூப்பராக அதோட பச்சை வாசனை இல்லாமல் கீரை சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக தேங்காவை அப்படியே துருவி சேர்க்குறத விட கொஞ்சம் மசாலா எல்லாமே சேர்த்து தேங்காவை அரைச்சி சேர்க்கும் போது கீரையோட மனமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். எப்போவுமே பண்ணுற மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாமல் இப்படி முருங்கைக்கீரையை வச்சு சூப்பராக ருசியாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.